ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிகே சோலோ குயின் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு விலாக் வீடியோ தான். என்ன விலாக்னா, கொஞ்சம் வீட்டுக்கு ஜாமான்லாம் வாங்கிறதுக்கு சூப்பர் மார்க்கெட்டு போகிறோம். வாங்க போகலாம். மல்லி எடுத்துக்கல. அக்கா 1.5 கிலோ வருமாக்கா? பக்கத்தில் குடமிளகா எடுத்துக்கா. அஞ்சு கட்டி எடுத்து நான் 50 ரூபா தரேன். நம்ம நிலமில போறோம் இப்போ. இனிமே நான் நேராக இதுக்கு தானே வளையல் கிடைக்கியா? இப்போ வந்து நாங்கள் காய்கறிலாம் வாங்கி முடிச்சிட்டோம். அடுத்ததாக வந்து சூப்பர் மார்க்கெட் வந்தாச்சு. இப்போ தான் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருளாக வாங்க போகிறோம். ஓகேவா? எதுத்த இது வந்து 250 ரூபா போட்டிருக்கு. என்ன வெளியில் வருது? ஆமாம், வேறு எடுத்துக்கணும். இல்லை, எல்லாத்துலேயுமே வெளில தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வைக்கும்போது அதுதான் இருக்கும். இந்த கிரீன் கலரு ஊதா அப்போங்க எங்கள் அத்தை வந்து வரும்பொழுதெல்லாம் ப்ரெஷ் வாங்குவாங்க. சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரும்போது நாங்கள் எப்போல்லாம் வரமோ அப்போல்லாம் வாங்குவாங்க. என்னதான் பண்ணுவாங்களோ தெரியல. அத்தை எப்போதுமே நாங்கள் கடைக்கு போகும்பொழுதெல்லாம் சூப்பர் மார்க்கெட் எப்போல்லாம் போகிறோமோ அப்போல்லாம் அத்தை வந்து ப்ரெஷ் வாங்குவாங்க. என்னத்தை பண்ணுறீங்க இவ்வளோ ப்ரெஷ்ஷை வாங்கி, இந்த 4 பல்ல விளக்கிறதுக்கு இத்தனை ப்ரெஷ்ஷா அப்படின்னு சொல்லி அவங்கள கலாய்ச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே போயிட்டு பிஸ்கட் வாங்கினோம். எனக்கு மட்டும் ஒரு பிஸ்கட்டு. அப்புறம் நூடுல்ஸ் வாங்கினோம். அத்தையும் வாங்கினாங்க, நானும் வாங்கினேன். அத்தை அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை அவங்க எடுத்தாங்க. எனக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நான் வாங்கினேன். அப்புறம் இந்த பருப்பு ஐட்டம்ஸ் என்னென்ன பருப்பெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எல்லாத்தையும் தேடி எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சி. ஏன்னா
எல்லாம் கலந்து கலந்து மிக்ஸ் பண்ணி அங்கங்கேயே வச்சுருக்காங்க. எது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி தேடி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. அப்படியே நமக்கு தேவையானதை மட்டும் என்னென்ன பொருள் இல்லையோ அதை மட்டும்தான் நான் வாங்கினேன். எப்பொழுதும் எல்லாமே வாங்குகிற மாதிரி எல்லா மசாலா எல்லா பருப்பு அந்த மாதிரி நான் அப்படி வாங்கலை. வீட்டில் என்னென்னலாம் இருக்கோ அதை தவிர்த்து இல்லாத பொருளெல்லாம் மட்டும் அன்றைக்கி நான் வாங்கினேன். எனக்கு தேவையான மசாலா, அப்புறம் நம்ம வீடியோவுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு அதிகமாக அந்த பெருங்காயப்பொடி, அப்புறம் ஓமம் இதெல்லாம் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. அதெல்லாம் தேடி தேடி எடுத்தேன். அப்படியே எடுத்துகிட்டு இந்த மாவு ஐட்டம்ஸ், கடலை மாவு, மைதா மாவு இதெல்லாம் தேடி எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு வழியாக எல்லாம் வாங்கி முடித்தாச்சு. பில் போடுறதுக்கு கவுண்டருக்கு வந்துட்டோம். அத்தையோட பொருளை அத்தைக்கு, என்னோடய பொருளை எனக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு பில்லை போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மார்க்கெட் போயிட்டு அப்படியே சூப்பர் மார்க்கெட் போயிட்டு என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா, வெங்காயத்தாள் வாங்கிட்டு வந்திருக்கேன், கொத்தமல்லி இலை, வெங்காயம், அது சோளம், இது பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் அங்கே ஸ்டிக்கர் பொட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு பேண்டு, அப்புறம் அது பீன்ஸு, கேரட்டு, சுரக்காய், தக்காளி, பீட்ரூட்டு இது மட்டும்தான் காய்கறியில் வாங்கியிருக்கேன். மற்றபடி மளிகை பொருள் தான் வாங்கியிருக்கேன். கார்ன் வாங்கியிருக்கேன், கடலைப்பருப்பு, துணி பவுடர், குளிக்கிற சோப்பு, பாத்திரம் தேய்க்கிற சோப்பு, பேஸ்ட்டு, அப்புறம் பாஸ்தா வாங்கியிருக்கேன், மேகி கொஞ்சம் வாங்கியிருக்கேன், ப்ளைன் நூடுல்ஸு, ப்ரெட்டு, இட்லி மாவு, ஷாம்பு வாங்கியிருக்கேன், பெருங்காயப்பொடி, இது ஓமம் வாங்கியிருக்கேன், பிஸ்கட் பாக்கெட் ஒன்று எனக்கு சாப்பிட்றதுக்கு, அப்புறம் இந்த பட்டை கிராம்பு வகைகள்லாம் வாங்கியிருக்கேன், சாமி கும்பிட்றதுக்கு ஊதுபத்தியும் சூடமும் வாங்கியிருக்கேன். இதில் மசாலா ஐட்டம்லாம் வாங்கியிருக்கேன், பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா அந்த மாதிரி மசாலா ஐட்டம் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் மாவு, ரவா, மைதா மாவு, கடலை மாவு இதெல்லாம் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். இன்றைக்கி தான் என்னுடைய பர்ச்சேசிங். எல்லா பொருளும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஷாப்பிங் போயிட்டு என்னென்ன பொருள்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வீடியோவில் காமிச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நம்ம டிகே சோலோ குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.